ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கோதுமை அடை தோசை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். தினமும் இட்லி தோசையே சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதோட தேங்காய் சட்னி, கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அதில் இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ரவை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கூட கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு அடை தோசை பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம அடை தோசை சுட ஆரம்பிச்சிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடை தோசை ஊற்றிக்கலாம். இது ரொம்ப பர்ஃபெக்டான ரவுண்டாக வராது, ஓரளவுக்கு வரும். நீங்கள் லைட்டாக இப்படி பரப்பி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் சிம்லையே வச்சிங்கன்னா நல்லா வேகும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா சிம்லேயே வச்சு செய்யுங்க, நல்லா ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவையும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம், அடை தோசையாக. இதே மாதிரி கொஞ்சமாக அப்படி லைட்டாக பரப்பி விடுங்க. இதுவும் அதே போல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இந்த தோசையும் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கோதுமை அடை தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதோட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் செய்யலாம், டின்னருக்கு கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.